ஓ என்ன போன பிரச்சனை இதுக்கு வாங்குற என்ன நிம்மதியா சொல்லு. சாப்பிட்டு ஏன்டா டென்ஷன் பண்ற? அதுக்கு யூடியூப் கண்டென்ட் தாண்டி நீ நான் லவ் பண்றமா இல்லையா அத சொல்லு. நீ நானும் கடவுள் மேல அன்பு வச்சிருந்தா சொல்லு. கடவுள் மேல, ஜீசஸ் மேல சத்தியமா நான் உன்னை லவ் பண்றேன். இல்லடி செல்லம், நான் புரிஞ்சிக்காம போயிட்டு நீ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போயிருக்கலாம், நான் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போயிருக்கலாம். என்னைக்குமே காலத்தின் கட்டாயம் சேலமணி சென்னை நிஷா அதுதான் அடுக்கும். எவ்வளவு பேர்ல காமிக்குது வறுமை ஏன் வரல கம்மியா காமிக்குது? அது எனக்கு அவனை விட இன்ஸ்டாகிராம் அவனை விட நீ நானும் கடைசி வெள்ளம் தாலி கட்டா நானே தாலி கட்டினாதான் பொண்டாட்டியா? நிறைய பேர் வருவாங்க கம்மி காமிக்குது உள்ள. பொண்ணுங்களை விட இயற்கையில நீ நானும் காதலிக்கிறது உண்மையா இல்லையா? நீ ஆட்கள் வரலன்னு கவலைப்படுற. நாம லவ் பண்ணி மறுபடி சேர்ந்துட்டங்கிறது நீ சொல்ல மாட்டேங்கிற. நாம லவ் பண்றோமா இல்லையா மக்கள் முன்னாடி சொல்லு. ஏன் கம்மியா வராங்க அதிகமா வருமே போட்ட உடனே லைவ் ஆட்களை விடு நீ நானும் லவ் பண்ணி பண்றமா இல்லையா மக்கள் முன்னாடி சொல்லு. ஏய் நீ மூடிக்கிட்டு இருக்கே குடிக்காம இருக்கும்போது என்ன கேள்வி நான் பதில் சொல்றேன். இப்ப நீ நானும் கல்யாணம் பண்ணிக்கணும் சத்தியத்துக்கு நானே சேலம் பொண்ணு செண்பகவல்லி நீ உள்ள வரையா என் காதல் சேர்த்தி வை, வா பஞ்சாயத்து முடிச்சு வச்சு வா வா நீ வர. அத விடு மூஞ்ச காமி செண்பகவல்லி. எனக்கு நீ எனக்கு கூட பிறந்த அக்கா வந்தா இந்த பொண்ணை எனக்கு சேர்த்தி வை. சரண்யா அந்த நிஷா சொல்லுக்கா. என்ன நிஷா சேலம் மணிலாம் குழந்தை மாதிரி ஏன் நிஷா இப்படி பண்ணிட்டு இருக்கிற? 71 பேர் வந்திருக்காங்க சமர்ப்பணம். அவளாம் குழந்தை மாதிரி ஏன் அப்படி பண்ற? அவன் உண்மையிலேயே நினைச்சு அழுதுட்டு இருக்கான் உன்னை நினைச்சு. கௌதம் ஹோட்டல் பக்கத்துல நாம டீ குடிச்சோம், எவ்வளவு புலமான உங்களுக்கு தெரியாது? ஆமா அங்கதானே உங்க வீடு, அது சொல்லுங்க. எங்க வீடும் உங்க வீடும் மணி வீடும் ஒரு. அப்ப உங்ககிட்ட சொன்னா தெரியும். அவன் எங்க போனாலும் எத்தனை பொண்ணு கிட்ட பேசினாலும் லாஸ்ட்ல நிஷா நிஷான்னு தான் சொல்லி வருவான். என்னை தவிர வேற எந்த பொண்ணு என்னை வெறிப்பேற்றத்துக்கு 1000 பொண்ணு கிட்ட பேசுவான் பழகம். லாஸ்ட் என்னதான் வேணும்னு சொல்லிட்டு வருவான். நான் எத்தனையோ முறை சொல்லியிருக்கேன். ஆனா அது அவன் லூசு மாதிரி புரிஞ்சுக்கவே மாட்டான் சில விஷயத்துல. நானா இது பண்ணேன் இடையில எத்தனையோ முறை இது பண்ண வீடியோ பண்ணலான்னு கேட்டதுக்கு யாரும் பேச்ச கேட்டுட்டு வரமாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். ஏன் சேலமணி அப்படிலாம் நினைக்க கூடாது. அவங்க உண்மையா உன் மேல பாசம் வச்சிருக்காங்க, நீதான் புரிஞ்சுக்க மாட்ட. செண்பகவல்லி சேலம் பொண்ணு செண்பகவல்லி என் கூட பிறந்த அக்காவா தானே எனக்கு நிஷாவை கூட்டிட்டு முனியப்பன் கோயில்ல தொப்பூர் முனியப்பன் கோயில்ல வச்சு தாலி கட்ட வை. நீ என்னைக்கு வர சொல்லு. இல்ல அவன் வரமாட்டேங்கிறான். சென்னைக்கு வரேன்னு சொல்றான். சென்னைக்கு வேணாண்டா ஒண்ணு சேலத்துல மீட் பண்ணலாம் இது பண்ணலாம் வீடியோ எடுக்கணும்னு சொன்னேன். சேலத்துலாச்சும் திருச்சியிலாச்சும் எடுக்கலாம்னு சொன்னேன். அது ஒத்துக்க மாட்டான். நான் நிஷால வர வைக்கிறேன், உங்க வீட்டை தங்க வைக்கிறீங்களா? வரட்டும் வந்த தங்க வைப்பீங்களா? ஒண்ணும் பிரச்சனை. இப்ப நான் சென்னைக்கு இதுக்கும் நடுவுல ஒரு 200 கிலோமீட்டர் பக்கத்துல இருக்கு. நான் என்ன பண்ணணும்? நீ இப்ப எங்க இருக்கிற? நான் வேளாங்கண்ணியில இருக்கேன். சென்னைக்கு எனக்கு 250 கிலோமீட்டர்ல இருக்கேன். நிஷா எங்க இருக்கா? நிஷா நீ எங்க இருக்க?
நான் இன்னைக்கு நைட்டு 10 மணிக்கு கிளம்பி சென்னையில இருப்பேன். நாளைக்கு காலையில வந்து என்னை மீட் பண்ண சொல்லுங்க. பார்க்கணும் போல இருக்கு, ரொம்ப நாள் ஆச்சு. நேர்ல பார்த்து பேசிட்டுனா எல்லாம் சரியா போயிடும். நீங்க தான் சொல்லணும். சரி, 2 பேரும் இது என்னடா இது சென்னை கடலுக்கு அந்த என்னது பீச்சா அங்க போங்க. இந்த மெரினா பீச்சுக்கா? நான் நாளைக்கு காலையில சென்னையில இவளுக்காக அங்க போய் இருப்பேன். அவ என்னை பாக்குறதுக்கு வரணும். கோயம்பேடு என்னை வந்து கூட்டு போய் பீச்ல பார்த்து உட்கார்ந்து மனசு விட்டு பேசினா தான் சரி வரும். சொல்லுக்கா. ஏனேசா அது என்னதான் பேசுது நேசா, அவன் பைத்தியம் மாதிரி பண்ணிட்டு இருக்கானேசா. என்ன அந்த ரெடி ஆயிட்டு அங்க போய் டீ எடுக்கலாம்னு சொன்னேன். அது ஒத்துக்க மாட்டேன். திருச்சியில ரெடி பண்ணிருக்கேன். சென்னையில நான் எங்க கேக்குறதுன்னு தெரியல. நான் சென்னைக்கு நாளைக்கு இல்ல நான் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு நைட்டு நான் கிளம்பி காலையில சென்னையில இருப்பேன். இவளை நம்பி வீட்டுக்கு கூப்பிடுறாளோ எங்க கூப்பிடுறாளோ அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. ஆனா இவளை நம்பி நான் என்னை பாப்பா மீட் பண்ணி கூட்டிட்டு போவாங்கிற நம்பிக்கையில நான் போறேன். அவ என்னை மட்டும் சென்னையில வந்து நான் கோயம்பேடு சின்னியா நகர்கிட்ட வந்து நிப்பேன். சின்னையா நகர் கிட்ட அந்த டீ கடை கிட்ட வந்து நிப்ப. அவளுக்கே தெரியும். அவ வந்து என்னை பார்த்து எங்க சேலம் அவளை நான் மீட் பண்ணி 1 வருஷம் ஆக போகுது. பாக்கணும் போல இருக்கு. சரி, பாக்கணும் போல இருக்கு. இப்ப எங்க லைவ்ல காணோம். அவ லைவ் கட் பண்ணிட்ட பாத்தீங்களா? என்னதான் சேலமணி பிரச்சனை, என்னதான் நடக்குது, என்னதான் போகுதுன்னு ஒண்ணுமே தெரியல. நான் சென்னையில தாஜ் ஹோட்டல் புக் பண்ணா நீ தாண்டா காசு கொடுக்கணும். புரியல. இங்க கமாண்ட்ல சொல்றவன கிழிச்சிட்டு இருக்கேன். நான் தான் சொன்னேன் மெரினா பீச் கிட்ட போங்க, 2 பேரும் மனசு விட்டு பேசுங்க, பேசி 2 பேரும் சேர்ந்து வாங்க அப்படின்னு தான் சொன்னேன். அவதான் வந்து பந்தா பண்ணிட்டு இருக்காளு. அதுவும் யாருக்கிட்டயும் சொல்லி டீ டம்ளர்ல போட்டோவை போட்டுக்கிட்டு டீய குடிச்சுக்கிட்டு இருக்காளு. எனக்கு வந்து என்னோட ஃபேன்ஸ் எல்லாம் அனுப்பிச்சு விட்டாங்கடா ஒருத்தங்க. எனக்கு டிக்டாக்ல இருந்து வந்துச்சா இல்லையா டம்ளர் உனக்கு காமிச்சனா இல்லையா? இப்ப நான் இங்க பாருங்க, சேலம் பொண்ணு சண்பகவல்லி. நான் நாளைக்கு 250 சென்னையில நான் காலையில 7 மணி 8 மணிக்குள்ள நான் அங்க இருப்பேன். அவ வந்து என்னை வந்து மீட் பண்ணணும், பாக்கணும், பேசணும். 8 மாசம் ஆகுது மீட் பண்ணி பார்த்து நேர்ல பார்த்து பேசி பழகி நான் நாளைக்கு பாக்கணுங்கிற ஒரு முடிவுல தான் போறேன். அவ என்னை வந்து அப்படியே தெருவிலேயே விட்டுட்டு போயிட்டாலும் அதோட முடிஞ்சு போச்சு. உங்க முன்னாடி தான் சாட்சி. இருக்கியா? இல்ல, நான் தெளிவா பேசிட்டு இருக்கேன். நீ தெளிவா இருக்கிற ஒரு நாளைக்கு ஒரு பொண்ணு கூட வீடியோ போற, ஒரு நாளைக்கு ஒரு பொண்ணு லவ் பண்றேன்னு சொல்றேன். நீ என் ஐடி செக் பண்ணி பாரு, எவ கூடயும் வீடியோ இருக்காது. எவ கூடயும் வீடியோ இருக்காது, பாரு, நீயே பாரு. சரி, அது வீடியோலாம் விட்டு வீடியோ காண்டி அது பண்றது நிஷா, வீடியோ காண்டி அது பண்றது. இதுல உண்மையிலேயே பாருங்க, அந்த பொண்ண நான் மீட் பண்றேன் அப்படின்னு சொல்லுவான். இல்லங்க, என்னை திட்டுறவங்க கூட பாருங்க, நிஷாமணி கொட்டை வெடித்திடும் சொல்லிதான் திட்டுறான். சரி நிஷா, ஒரு டைம் அவனை பேசி என்னன்னு குண்டு மாமா பொண்ணு, சேலத்துக்கு குண்டு மாமா பொண்ணா, நான் என்ன சொல்றேன்னா
நிஷா ஒரு டைம் நீ மனசு விட்டு பேசிடு நிஷா. அவன் ரொம்ப டென்ஷன்ல மண்டம் மூல குழம்புற அளவுக்கு இருக்கான் சேலம். சரி பரவாயில்லக்கா, நான் நேர்ல வந்து பேசுறேன். நான் நாளைக்கு காலையில உண்மையில சென்னையில இருப்பேன். சென்னைக்கு வராதுன்னா நீ சேலத்துக்கு போ, சேலத்துல வந்து எடுக்கலாம். இல்லன்னா வந்து திருச்சியில வந்து ஷூட்டிங் எடுக்கலாம். நான் ஏற்பாடு பண்றேன். இல்ல சேலம் பொண்ணு செண்பகவல்லி அவர்களே, நான் சென்னை போய் நின்னா அவ என்னை கைவிட மாட்டான்னு எனக்கு நல்லாவே தெரியும். அது எங்கனாலும் தெருவுல நிக்க விட மாட்டான்னு எனக்கு தெரியும். அது சென்னையில போய் நான் காலையில் நின்னா தெருவுல நிக்க விட மாட்டான்னு தெரியும். எங்கன்னா கூட அரேஞ்ச் பண்ணி என்னை தங்க வைப்பாங்கிறது எனக்கு தெரியும். நான் வெறித்தனமா இருக்கேன் நாளைக்கு காலையில அவளை மீட் பண்றதுக்கு. டே மானங்கட்டவன்களை வெறித்தனாக்கா வந்து 8 மாசமா அவளை பார்க்க முடியல. அதனால மீட் பண்ணணும், பார்க்கணும், பேசணும் அப்படிங்கிற ஒரு வெறித்தனத்துல இருக்கேன்டா. சரி நிஷா, நிஷா ஒரு டைம் மட்டும் பேசிடு நிஷா. இல்லனா அங்கேயாச்சும் இல்லைன்னா போயிட்டு வர சேலம். அது இங்கே ஷூட்டிங்ல இருக்குது. அங்கேயாவது சென்னைக்காவது போயிட்டு வரலாம். அவதான் வந்து பூஸ்ட்ல சக்கரை இல்லைன்னு சொல்லி சமையல் ரூமுக்கு போயிட்டு வந்திருக்கா. எனக்கு நீங்க 2 பேருமே காட்ட மாட்டேங்குது. எனக்கு தெரியுது. அவ வந்து என்னைய நாளைக்கு காலையில கோயம்பேடு என்ன பண்ணாலும் சரி நான் போய் நிப்பேன். சரி நின்னுட்டு அங்க வந்து வணக்கம், இனிய மாலை வணக்கம். வணக்கம் வணக்கம், வாங்க ப்ரோ. ஒரு நிஷா ஆய் வணக்கம் வணக்கம். சேலம் ஜட்டி ஐசி எனக்கு தெரியாது பண்ணி அவனே கேட்டுக்க. சேலத்து செண்பகவல்லி என்னை பார்த்து பேசணும்னு நினைக்கிறவங்க இங்க பாரு 82 48 48 60 41 21. இது வந்து என்னுடைய எஸ்பி ஸ்டேட் பேங்க் நம்பரு. என்னை கூப்பிடுங்க சரியா? பின் பண்ணி வச்சிட்டேன். என் நம்பரை என்னதான் போதையா இருந்தாலும் வந்து என் நம்பரை போட்டு வச்சுன்னா 21. அவளும் 21, நானும் 21. நம்பர் வச்சிருக்க? இல்ல நான் வந்து போன் பண்ணல எனக்கு, அதனால நம்பர் போடுறேன். இப்ப நீ வந்து எனக்கு வந்து நீ வந்து நாளைக்கு கோயம்பேடு வந்து நீ என்னை வந்து மீட் பண்ணி சேலத்துல என்னது உன் வீட்டுதான் இருக்கிற மாதிரி. நான் போதையெல்லாம் போட மாட்டேன், கரெக்டா இருப்பேன். பாரு நீ மட்டும் எனக்கு நாளைக்கு வந்து நீ வந்து கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல வந்து நீ வந்து நல்லா இருக்கேன். ஏய் நான் வேளாங்கண்ணியில இருக்கேன். நான் வேளாங்கண்ணியில இருந்து 250 கிலோமீட்டர் சென்னை காமிக்குது. அங்கதான் வரேன். உன்னை பாக்கிறதுக்காக மட்டும்தான் வரேன். பைத்தியக்காரி இங்க பாரு, ரூம் எடுத்து தங்கி இருக்கேன் வேளாங்கண்ணி. சொன்னா நம்பணும். இங்க பார் இங்க பார். சரி எங்கேயோ ஒண்ணு பார்த்தாச்சு. எங்கேயோ ஒண்ணு பார்த்து 2 பேரும் மனசை விட்டு பேசிட்டு வந்து சேரு சேலம் ஊருக்கு. புரியல. ஆமா எதுக்கு சேலம் இப்ப பின் பண்ணி வச்சிருக்கேன். அவளுக்காக நான் சீதாப்பழம் ஒரு பேக் நிறைய பிடிங்க வச்சிருக்கேன். அவ ஏன் 150 ரூபா கொடுத்து வாங்கணும்னு. அப்புறம் என்னென்ன பிடிங்க வச்சிருக்க? சீதாப்பழம் நான் கேட்டேன் ஒரு டைம் இடையில போன் பண்ணும்போது, சென்னைக்கு வந்தா சீதாப்பழம் அங்கெல்லாம் சும்மா கிடைக்குமா, மரத்துல நான் பறிச்சிருக்காங்க சும்மா கிடைக்கும். ஏன்னா எங்க சீதாப்பழம் அந்த பழம் வாங்கி நல்லா சாப்பிடுவாங்க. அதெல்லாம் பிடிக்கல எனக்கு. அதுக்காக சொன்னேன். அதுக்காக புடி எடுத்து வச்சுக்கான்னு சொல்லிட்டான். சிறப்பு புரோக்கர் 2024 விருது
உன் அம்மா கூதியல் அடிடா தேவடியா மவன ஏய் குண்டா அது மாதிரி தேவையில்லாம இந்த மாதிரி யாரையும் இந்த லைவ்ல பேசாத மணி அது ரொம்ப தப்பு ஆகும். பிடிக்காம கமெண்ட் பண்றாங்களா பண்ணிட்டு போட்ட விடு. அது எதுக்கு யாரையும் திட்டாத விடு. எனக்கு நம்பிக்கை இப்ப 100% எனக்கு வந்து நம்பிக்கை இருக்குது. நாளைக்கு காலையில் கோயம்பேடுல என்ன பண்ணாலும் சரி நான் வந்து நிப்பேன். என்னை நிஷா வந்து பார்க்க வருவா. மெரினா பீச் கூட்டிட்டு போய் உட்காந்து நாங்க 2 பேரும் மனசு விட்டு பேசுவோம், வீடியோ எல்லாம் எடுத்து போடுவோம் நாளைக்கு காலையில. எனக்கு நம்பிக்கை இருக்குது. அவங்க வரக்கூடாது. மெரினா பீச் கூட்டு போவாங்க. நீ மூடிக்கிட்டு அங்கே நான் வரேன். நான் நாளைக்கு வேளாங்கண்ணில இருந்து நான் சென்னை தான் நைட்டு பஸ் ஏறுறேன். நீ வந்து என்னை கூட்டு போகலாம், நான் சத்தியம் செத்தே போயிடுவேன். நான் நான் நம்பி முழுசா நம்பிட்டேன். திரும்ப பேசிட்டேன். நம்ம வீடியோ 2 எடுத்து போஸ்ட் பண்ணிட்டேன் இன்ஸ்டாகிராம்ல. நீ மட்டும் என்னை நேர்ல வந்து பாக்கலாம் அப்படின்னா எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்து. என்னது பெரிய சாதனை பண்ணிட்டு உலகத்துல உனக்கு அவார்டு கொடுக்குறாங்களாம் ஏதோ ஒரு இடத்துல போறியா? ஆமாண்டி. பண்ணி வச்சிருக்க. எது கமாண்ட் வருது எது வரலனே தெரியல. சேலமணி இப்ப நம்பர் எதுக்கு பின் பண்ணி வச்ச நீ? அது விடுங்க. அவளை இப்படி பாப்பேங்க. ஃபர்ஸ்ட் இருங்க நானே காமிக்கிறேன். என் ஐடியில வீடியோ 2 போஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். இப்படி பார்த்தவன் நாசமா போறவ சூத்தா காமிச்சு வீடியோ போடுறா. இப்படி வச்சிருந்தேன் நானு. இவள இப்படி வச்சிருந்தேன். இவ சூத்தா காமிச்சு வீடியோ போட்டு என் மான மரியாதை எல்லாம் வாங்குற. அவன் நிஷா சூத்தா காமிச்சு வீடியோ போதுடா குச்சி எடுத்து குத்துறாரு, அசிங்கப்படுத்துறாருங்க. என்ன சொல்றான்? பேக் பெடெக்ஸ் காமிச்சு வீடியோ போடுறா. சேரி கட்டி சுடிதார் கட்டி வீடியோ போட சொன்ன பாரு எப்படி இருக்கா. இப்போ வந்து நிஷா வந்து சூத்த பின்னாடி குண்டி காமிச்சு வீடியோ போறான்னு கேக்குறாங்க எல்லாம் போன் பண்ணி. இப்படிலாம் நான் வச்சிருந்தேன். நான் என்ன சொல்றேன்னா சரி நாளைக்கு போய் பாத்துட்டு தான் வந்துரு. இல்லன்னா இவன் இங்க பைத்தியக்கார மாதிரி பண்ணிட்டு இருப்பான் நிஷா. இப்படி போடுறா வீடியோ. இவ இப்படி வீடியோ போடுறா கேட்க மாட்டீங்களா? இப்படி ஒண்ணுமே தெரியல. நீங்க 2 பேரு இருக்குது தெரியல எனக்கு. இப்ப அவ எனக்கு சரியாயிட்டா. என்னை விடமாட்டான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. நாளைக்கு நான் கோயம்பேடுல நின்னா கூட எனக்கு கைவிட மாட்டான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அவளை தேடி அவளை பாக்குறதுக்காக சொல்றீங்க இல்ல, அவளை பாக்குறதுக்காக நான் அவளை ஆசையா பாக்குறதுக்காக நான் சென்னை போறேன் 8 மாசம் கழிச்சு. இப்ப அவ என்னை மீட் பண்ணிருவா எனக்கு நம்பிக்கை இருக்குங்க. லைவ்ல சொல்றேன். லைவ்ல இருக்கிற பாக்குறவங்க 67 பேரு தலைமையில சத்தியமா சொல்றேன். இல்ல எல்லாத்தையும் எதுக்கு சத்தியம் பண்ற? நம்பர் எதுக்கு பின் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கிற? நிஷா செல்லம் அப்பா நிஷா நீ குடிச்சதுனா தொட்டுக்கு போதையடா உன் ஊருக்கு அவடாங்க. மூடி போய் சுத்த முடியும். அப்புறமா சீமத்திட்டு பாருங்க. சும்மா கடுப்பு மயிரே நான் குடிச்சிருந்தேன்னா ஆண்டவனுக்கு தான் தெரியும். நான் உன்னை முத வந்து கோயம்பேடுல வந்து நீ நானும் மீட் பண்ணோம். ஹோட்டல்ல போய் சாப்பிட்டோம். 2 ரீல்ஸ் எடுத்தோம். காசு கொடுக்கும் போது கூட இல்ல நான் குடுக்கறேன்னா மணி உங்களுக்கு நிஷாவே தான் வேணுமான்னு கேக்குறாங்க யாரோ. ஆமாண்டா அவ என் பொண்டாட்டியில எங்க சுத்தினாலும் எங்க போனாலும் எங்க வந்தாலும் எத்தனை பொண்ணு கிட்ட பேசினாலும் பழகினாலும் அதெல்லாம் சும்மா வீடியோக்காக அவன் பண்றான். லாஸ்ட்ல என்கிட்டதான் அவன் வருவான் வந்து தொலைவான். அது எல்லாருக்குமே தெரியும். அது உங்களுக்கு இப்பதான் தெரியுமா? தஞ்சை நீ வந்து நீங்க தொப்பூர் கேண்டீன்ல இருக்கீங்க. தொப்பூர் கேண்டீன்ல இருக்கீங்க. எங்க நம்ம கௌதம் ஹோட்டல கிட்டியா? ஆமா செல்லுகள் இருக்கிறேன். சரிங்க காதல சேர்த்து வைங்க. 2 பேருமே உள்ளூர்.
அண்ணா அண்ணா நம்ம இங்க என்னலாம் இல்ல, அங்க நிஷாவையும் சேலமணியும் சேர்த்து வைக்கணும். சேர்த்து வச்சிடலாம். அப்பதான் என் மனசை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாளே. சேர்த்து வச்சிடலாம். அப்பதான் என் மனசை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா ப்ரோ. மணி நாளைக்கு சென்னை போறியா? சென்னைக்கு நடுவுல 250 கிலோமீட்டர்ல இருக்கேன். அவ என்னை மீட் பண்ணுவா பாக்குவாங்கிற நம்பிக்கையில நான் சென்னைக்கு போறேன். சரி, அவ என்னை மீட் பண்ணுவாங்கிற நம்பிக்கையில அங்க போயிட்டு கோயம்பேடு போயிட்டு முத நான் கோயம்பேடு நிஷாவை பார்க்க வந்திருக்கேன்னு சொல்லி வீடியோ போட போறேன். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. அதுக்கு என்னங்கண்ணா, லைவ்ல இருக்கிற 67 பேரும் மேலையும் சத்தியமா நாங்க 2 பேரும் சேர போறோங்கிறோம். சப்போஸ் 70 பேர் இருக்காங்க லைவ்ல. அதுதாங்க நிஷா என் கூட வந்து சேர்ந்துருவாங்கிற நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கை வீண் போவாது. விடு, நான் நாளைக்கு அவளை பாக்கணுங்கிற ஆவலா துடிப்புல இருக்கேன். ஆமா, நாளைக்கு நான் அவளை மீட் பண்ண போறேன். சரி, எப்படியோ மீட் பண்ணி சந்தோஷமா 2 பேரும் பேசி 2 வீடியோ போட்டுட்டு வந்து சேருங்க வீட்டுக்கு. அவ என்னை கைவிட மாட்டான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நாளைக்கு கோயம்பேடு போனா கூட எங்க நடக்கிற தானே எங்க போனாலும் சொல்லிட்டு உனக்கு இன்ச்சு வயதானே உனக்கு. இங்க பாரு, நீ அந்த புட்ட பையன் கூட வீடியோ போட்டதான் எனக்கு காண்டாயிடுச்சு, வேற எதுவும் இல்ல. மத்தவங்களை பத்தி பேசக்கூடாது மணி, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு. ஓகேவா? கோபி வந்து ஷூட்டிங் அது வந்து ஒரு ஆர்டிஸ்ட். நான் ஒரு ஏம்லாம் இப்படி இருக்கீங்க இருக்கு மெண்டல் பயலாம். நான் போஸ்ட் வேலைய பாத்துட்டு இருக்கேன். என் சார்ஜ் மொபைல் சுவிட்ச் ஆஃப் ஆக போகுது. நீங்க பேசுங்க, நான் வச்சிடுறேன். நாளைக்கு நீ என்ன இது பண்ணாலும் உனக்காக நான் சென்னை கிளம்பி வரேன். சொல்றேன், என் உயிரை எடுக்காதடா. நீ சேலத்துக்கு வாடா, இல்ல இது திருச்சி வாடா, இது நான் இடத்துல வாடா, நான் உனக்கு ஏற்பாடு பண்ணி தரேன். நீ என்னை நடுத்தெருவில் நிறுத்தினாலும் பரவாயில்ல. நாளைக்கு நீ என்னை நடுத்தெருவில் நிறுத்தினாலும் பரவாயில்ல. அண்ணா இருக்காரு, அவங்களுடைய வீட்டுல கூட இல்ல, எனக்கு நாளைக்கு உன்னை பார்க்கணும். சேலம் திருச்சிலாம் உனக்கு பிரச்சனை கிடையாது. சென்னையில வந்து நான் யார கேக்குறது? நம்மளுக்கு அந்த அளவுக்கு சென்னையில அவ்வளவு தெரியாது. நான் நாளைக்கு உன்னை நான் நேர்ல மீட் பண்ணணும்னு போல ஆயிருச்சு. நான் நாளைக்கு உன்னை மீட் பண்ண சென்னைக்கு வரேன். நீ என்ன பண்ணுவியோ எது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. நாளைக்கு ஃபுல்லா நீ உன் வீட்டுக்கு கூப்பிடனாலும் பரவாயில்ல. மெரினா பீச்சுக்கு போவோம், சுத்துவோம், ஜாலியா வெளியில சுத்துவோம். நாளைக்கு நான் வரேன். நாளைக்கு சாயங்காலம் என்ன பஸ் ஏத்தி விடு. நாளைக்கு நான் வந்து வரேன். மெரினா பீச்சுக்கு போவோம், சுத்துவோம், பிடிப்போம். நாளைக்கு நைட் என்னை பஸ் ஏத்தி விடு. அத வச்சு நிஷா என்னை பாத்துப்பா. அவ மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதுவும் நிஷாதான் பாத்துக்கணுமா? இல்ல அவ எனக்கு செலவு வச்சதே கிடையாது. நிஷா வந்து இதுவரை எனக்கு செலவு வச்சதே கிடையாது. அவ என்னை நல்லபடியா பாத்துப்பாங்கிறது எனக்கு தெரியும். காசு விஷயத்துல நான் தான் அவகிட்ட வாங்கியிருக்கேன். அவ என்னை பார்த்துப்பா. நாளைக்கு வர போறேன். நாளைக்கு என் கூட ஃபுல்லா மெரினா பீச்சோ அது இதுன்னு சின்ன சின்னதா வெளில போற சார்ஜ் சுத்தமா இல்ல. நாளைக்கு நான் வரேன். நான் நாளைக்கு வரேன்.